இன்னைக்கு தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. 1%, 5%, ஒரு சீட்டு ஜெயிப்பாரு. விஜய் மட்டும் ஜெயிக்கலாம். அது கூட 2 தொகுதியிலலாம் வாய்ப்பு இல்லை. அதுவும் சென்னைக்குள்ளெல்லாம் வாய்ப்பே இல்லை. 5%, ஒரு 10%, நேற்று வரைக்கும் ஏதோ ஒரு 20% வந்தா பெரிய விஷயம். அதெல்லாம் அதுவே விஜய் கொண்டாட வேண்டியது. இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க தனித்து நின்று 10 தொகுதிக்கு மேல ஜெயிச்சிட்டா நான் அரசியல் பேசுறதையே விட்டுடுறேன் அப்படின்னு சொன்ன சில மூத்த பத்திரிகையாளர்கள், சில அரசியல் விமர்சகர்கள் இன்னைக்கு எல்லாரும் வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு புது சரித்திரம் திரும்பி இருக்கு. புது ஒரு ஆட்சி அமைய போகுது. 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புது கட்சி உருவெடுத்திருக்கு. புதிய மக்களின் நம்பிக்கையாக திரு தவேகா தலைவர் விஜய் அவர்கள் உருவெடுத்திருக்கிறார். இன்னைக்கு சொல்றாங்க என்ன இருந்தாலும் என்னங்க பெரும்பான்மை இல்லை, அது இல்லை, அது இல்லை. ஏங்க, ஒரு சீட்டு ஜெயிப்பாருன்னு சொன்ன இடத்துல இருந்து இன்னைக்கு 110 சீட்டு கிட்ட ஜெயிச்சு நிற்கிறாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க உங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்க போறீங்க? இப்படி நீங்க அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணதனுடைய விளைவு, ஒரு முதல்வர் அவருடைய சொந்த தொகுதியில தோத்துட்டு நிற்கிறார். தெரிஞ்சுக்கங்க, சென்னை தன்னுடைய கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு கட்சி 16 தொகுதியில் வெறும் 2 தொகுதி மட்டும், அதுவும் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. மீதி 14 தொகுதியையும் தாவேகா கைப்பற்றியிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது? வேற வழி இல்லாமல் தமிழக மக்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு வாக்களிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. மூன்றாவதா ஒரு அணி கூட சொல்ல முடியாது, இப்போ தனியாக நிற்கிறார். நிறைய பேர் சொன்னீங்க தனித்து விடப்பட்டார். இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டார் அவர் யாரு என்ன. அந்த ஒரு முகம், விஜய் என்ற ஒரு முகத்திற்கு அவர் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கைக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக தான் இன்னைக்கு இதை நம்ம எல்லாருமே பார்க்கணும். 2 திராவிட கட்சிகள் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டை திருப்பி ஆளணும் அப்படின்னு இருந்த வரலாறை மாற்றி இன்னைக்கு ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மையோட, எந்த ஒரு சிறிய கட்சி கூட தன்னோட கூட்டணி இல்லை இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட தவேகாவுடைய தொண்டர்கள், அந்த கட்சி தோழர்கள் உழைத்த உழைப்பின் பலனை இன்னைக்கு அவர்கள் அரிசித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தமிழக முதல்வராக பொறுப்பேற்க போகிற நம்முடைய தளபதி விஜய் அவர்களுக்கு நம்ம எல்லாரும் வாழ்த்துக்களை சொல்லணும். மற்ற அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளை எல்லாம் ஒற்றி வைத்துவிட்டு இப்போ நம்ம இதுக்கப்புறம் நம்மளோட சிஎம் திரு விஜய் அவர்கள் தான் அப்படின்றத ஏற்றுக்கிட்டு தமிழகம் இதுக்கப்புறம் எப்படி போக போகுது, என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ற முன்னேற்ற பாதைகளுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். இன்னமும் பழைய இதை பேசிகிட்டு இருக்கிறதுல நியாயமே